ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு ரெசிபி வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். எப்பயுமே வந்து உருளைக்கிழங்குல தான் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணிருப்போம் இல்லையா? இன்னைக்கு வந்து வெண்டைக்காயில பண்ணலாம். கல்யாணங்கள் எல்லாம் கூட சர்வ் பண்ணுவாங்க, நீங்க சாப்பிட்டுருப்பீங்க. ரொம்ப ஈஸி, வீட்டு ரொம்ப சிம்பிளா குவிக்கா பண்ணிடலாம். நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா இருக்கும். ரைஸோட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சும்மா டீ டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்கும் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சுட சுட நான் போடக்கூடிய வீடியோஸ் டெய்லி வந்து உங்களுக்கு குவிக்கா ரீச் ஆகும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெண்டைக்காய் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பாருங்க, எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு உடைச்சியும் காமிக்கிறேன். டேஸ்ட்டும் செம்ம சூப்பரா இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிரும். பண்ணுறதும் வந்து ரொம்ப ஈஸியாக தான். பண்ணி வச்சுனா ஒரு 4 நாள் வரைக்கும் கூட ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, நான் ஒரு கொத்தா எடுத்து அப்படியே உங்களுக்கு நொறுக்கி காமிக்கிறேன். ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4-5 மணி நேரம் ஒரு துணியில போட்டு வச்சிருங்க. அப்படியே ஈரம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா பிஞ்சான வெண்டைக்காயை பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தலைப்பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு, நீளம் அதிகமாக இருந்ததுன்னா 2ஆ கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு நல்லா மெல்லிஸா ஸ்லிட் பண்ணி எடுத்துக்கோங்க. சில பேர் வந்து விதையை எடுத்துட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. ஃப்ரை பண்ணும்போது அந்த விதையெல்லாம் எண்ணெயில் வந்துடும், அதனால எடுத்துருவாங்க. நான் இன்னைக்கு எடுக்கல, ஆனால் உங்களுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் கத்தியால் அப்படி மேலே அப்படியே எடுத்துட்டிங்கன்னா அந்த விதை தனியாக வந்துடும். வேண்டாம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காய்க்கும் எடுத்துக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு எடுக்காம தான் நான் பண்ணியிருக்கேன். எல்லா வெண்டைக்காயும் இதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். தலைப்பகுதி மட்டும் கட் பண்ணால் போதும், வால் பகுதி கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக நீளமாக ஒரே சைஸுக்கு ஒரே திக்னஸ்க்கு முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ ஃப்ரை பண்ணும்போது ஒரே மாதிரி ஃப்ரை ஆகும். வெண்டைக்காயை வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் காலையில் பண்ணுறீங்கன்னா நைட்டே கூட வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் அப்படியே போட்டுட்டிங்கன்னா நைட் ஃபுல்லாக அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் கொஞ்சம் ஈரம் இருந்தால் கூட அது ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச மாவு, கடையில் வாங்கின மாவு எதுவாக இருந்தாலும் ஓகே. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவுக்கு டபுள் கடலை மாவு, அவ்வளோதான் கணக்கு. சால்ட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், உங்களுக்கு காரம் கூட தேவைன்னு அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் அதாவது ட்ரை மேங்கோ பவுடர் அது ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆம்ச்சூர் பவுடர் இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதனால் லேசான ஒரு புளிப்பு டேஸ்ட்டும் கிடைக்கும். வெண்டைக்காயில் அந்த குழப்பு தன்மையும் இல்லாமல் இருக்கும். மாவை நல்லா ட்ரை மாவை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காயை நம்ம ஒரு பிளேட்டில் கட் பண்ணி வச்சுட்டோம். மாவுலையும் உப்பு காரம் எல்லாம் தேவையான அளவு ஆட் பண்ணி அதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ இந்த மாவை வந்து இந்த வெண்டைக்காய் பீசஸ் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். எல்லாத்தையும் ஒன்றா ஒரே டைம் ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கோட் ஆகும். திரும்பவும் அது கோட் ஆனதுக்கப்புறம் திரும்பி இன்னும் கொஞ்சம் போடுங்க. இது கொஞ்சம் பொறுமையாக நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும். திரும்பவும் மிக்ஸ் பண்ணுங்க. இது மாதிரி அந்த மொத்த மாவுமே இந்த வெண்டைக்காய்க்கு கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம மாவில் உப்பு சேர்த்துருக்கோம், வெண்டைக்காயில் மாய்ஸ்சர் இருக்குது. இப்போ இது ரெண்டும் சேரும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒட்டிக்க ஆரம்பிக்கும். தண்ணி விட்டுனா ரொம்ப தண்ணி ஆகாது, ஆனால் அந்த ஈரப்பதத்தில் அழகாக அந்த மாவு நீட்டாக ஒட்டிக்கும். அப்போ நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வரும். எல்லா மாவும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா கோட் ஆகட்டும். கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ண வச்சிடலாம். வெண்டைக்காயை எண்ணெயில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி திரும்பவும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் நம்ம விட்டதுனால அதில் இன்னும் கொஞ்சம் மாய்ஸ்சர் ஆட் ஆகிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ண திரும்பி கொஞ்சம் நல்லா ஒட்டிக்கும். பாருங்கள், எண்ணெயில் போடும்போது உதுத்து விட்டு போடுங்க. நிறைய ஒரே தடவை அள்ளி நம்ம போட்டுறக்கூடாது, ஒட்டிக்கும் ஒன்றோட ஒன்று. கையால் கொஞ்சமாக எடுத்து அப்படியே உதுத்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் எண்ணெயில் போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், ஃப்ளேமும் ஹையாக இருக்கணும். போட்டதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து மீடியமுக்கு மாற்றிக்கோங்க, லோவுக்கு மாற்றாதீங்க, மீடியம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் நல்லா சூடாக இருந்ததுன்னா டக்குன்னு வந்து கிறிஸ்பியாக மாறிடும். லோவாக வச்சிங்கன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும். லேசாக அப்படியே திருப்பி விடுங்க. எல்லா பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆகிற அளவுக்கு தீய விடாமல் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இது மாதிரி நுரை அடங்கி நமக்கு தெரிஞ்சிடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அப்படிங்கிறது. எண்ணெயில் பபிள்ஸ் அடங்கியாச்சு. இப்போ ஒரு ஸ்ட்ரைனரில் நம்ம எடுத்து எண்ணெயை ஃபுல்லாக வடிய விட்டுட்டு ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சுக்கலாம். ஒவ்வொரு செட்டாக எல்லா வெண்டைக்காயும் இதே மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த செட்டு போட்டது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும், ரொம்ப டைம் எடுக்கவே எடுக்காது. அளவுகள் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா அப்படியே எண்ணெயை வடிய விட்டுட்டு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா இந்த மாதிரி பொரிச்சிட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு
மூடி வச்சுக்கோங்க. 4 நாள் வரைக்கும் கூட இது நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸில் ஏதாவது ரைஸ் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் தொட்டுக்கிறதுக்கு இதை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். வேலை நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரீ டைமில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு இல்லை மார்னிங் டைம் பிஸியாக இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. டிஃபரெண்டான ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எப்படி வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஒரு வித்தியாசமான புது ரெசிபியோட நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.